எலியின் பாஸ்வேர்டு பை எஸ் ராமகிருஷ்ணன் சார். ஸோ இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு சிறுகதை. ஸோ இந்த புக்கோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் நிறைய எலி இருக்குது. அந்த எலி எல்லாத்தையுமே அந்த ஊரில் இருக்கிற பாம்பு அதிகமாக சாப்பிட்டே வருது. அதாவது வீடு பூந்து சாப்பிட்ருக்கு. இப்போது அந்த பாம்புகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு அந்த எலி கூட்டத்தில் இருக்க ராஜா வந்து பாம்பு கூட்டத்தில் இருக்க ராஜாவை போய் மீட் பண்ணி, இந்த மாதிரி ஏன் நீங்கள் வந்து எலியெல்லாம் சாப்பிட்றீங்க, உங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு யானை கிடைக்கலையா, சிங்கம் கிடைக்கலையா, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, ஏன் சின்ன சின்ன எலியை போய் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுதான். உடனே இந்த பாம்பு ராஜா வந்து சிரிச்சுட்டு அப்படி தாண்டா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருதான். ஸோ இவங்க யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை நாம தான் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எலி கூட்டத்தில் ஸ்மார்ட்டாக இருக்க ஒரு பையனை பிடிச்சி அவங்க வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிறாங்க. நீ போய் எப்படியாவது படித்து ஒரு நல்ல டெக்னாலஜியாக கண்டுபிடிச்சிட்டு வாப்பா, நம்ம ஊர் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எலியை லண்டனுக்கு கப்பல் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அவன் கப்பல் ஏறி போய் அங்கே படித்து அவன் வந்து ஒரு சீக்ரெட் லாக்கர் ஒன்று கண்டுபிடிக்கிறான். ஒரு டோர், அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டோம் அப்படின்னா எந்த பாம்பாலையும் வந்து அந்த கேட்டை தாண்டி உள்ளே வர முடியாது. ஓகே, ஸோ இதுதான் அந்த பாஸ்வேர்டு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த பாம்போட ராஜா ராக் அப்படின்ட்டு இன்னொரு பாம்பை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிறான். ஸோ இப்போ அந்த ராக்குன்ற பாம்பு ரிட்டன் வந்து இந்த எலிகளை சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இந்த எலியின் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த கதை. உங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு லைக் 5 to 10 years அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த புக்கை வாங்கி கொடுங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த புக்கை கையில் கொடுத்து படிக்க வைங்க.